தி கோட் திரைப்படம் கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி உலகம் முழுக்க இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. நடிகர் விஜய் நடிப்பில், வெங்கட் பிரபு இயக்கத்தில், யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில், ஏஜிஎஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தமிழ்நாடு முழுக்க இருந்தது. காரணம், நடிகர் விஜய் அவர்களுடைய கடைசி படத்துக்கு முந்தைய படம். அதாவது இந்த படம் நடிச்சிட்டு இருக்கும்போது தான் அவர் தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை அறிவிக்கிறாரு, கட்சி ஆரம்பிக்கிறாரு. இதனால இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இன்னொரு பக்கம் வெங்கட் பிரபு அஜித் அவர்களை வச்சு மங்காத்தான ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தவர். எப்போ விஜய் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பும் விஜய் ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. அதே நேரத்தில் யுவன் சங்கர் ராஜாவும் எப்போ விஜய் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இது எல்லாமே இந்த படத்தில் சேர்ந்து அமைஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படியே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி இந்த படம் ஒரு மிகப்பெரிய வசூல் வேட்டையை நடத்துச்சு. குறிப்பாக இந்த படம் இப்போ வர 450 கோடி கிட்ட வசூலிச்சிருக்கிறதா தகவல்கள் வந்துட்டு இருக்கு. குறிப்பாக இதில் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கோட் திரைப்படம் 200 கோடிக்கும் அதிகமாக வசூலிச்சிருக்கு. இது தொடர்ந்து 2வது முறையாக இந்த ஒரு வசூலை கிரியேட் பண்ணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன லியோ திரைப்படமும் தமிழ்நாட்டில் மட்டும் 200 கோடிக்கும் அதிகமாக கலெக்ட் பண்ணிருந்துச்சு. அதே மாதிரி இப்போ 2வது முறையாக நடிகர் விஜயருடைய இந்த கோட் திரைப்படமும் 200 கோடிக்கும் அதிகமாக தமிழ்நாட்டில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. மற்ற மாநிலங்களில் ஓவர்சீஸ் எல்லாருமே சேர்த்து இந்த படம் 450 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கதா சொல்லப்படுது. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு கன்ஃபார்ம் பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லப்படுது. ஏன்னா இந்த படத்தினுடைய பட்ஜெட் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 400 கோடி கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ போட்ட காசை விட ஒரு 50 கோடிக்கும் அதிகமாக இந்த படம் கலெக்ட் பண்ணிச்சு. இன்னொரு பக்கம் இந்த படம் 1000 கோடி கலெக்ட் பண்ணுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இருந்தது. ஏன்னா மற்ற மொழிகள், அதாவது டோலிவுட் ஆகட்டும், பாலிவுட் அப்படின்னு எல்லா இண்டஸ்ட்ரியுமே கிட்டத்தட்ட 1000 கோடியை கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன் இன்னும் தமிழ் சினிமா மட்டுமே கலெக்ட் பண்ணல அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ கோட் திரைப்படம் அந்த ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பட் இந்த படம் 500 கோடியை இப்போ நெருங்குறதே கேள்விக்குறி தான் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஓவர் ஹைப் இருந்தது. அதே மாதிரி மற்ற மாநிலங்கள் எதுலையுமே, பொதுவாக கேரளா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கேரளா நடிகர் விஜயுடைய கோட்டை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு விஜய் ஃபேன்ஸ் அங்கே அதிகமாக இருக்காங்க. ஆனால் இந்த கோட் திரைப்படத்துக்கு அங்கே பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கல. அதே மாதிரி தான் கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களையும் கோட் திரைப்படம் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை. படத்துக்கு கொஞ்சம் மிக்ஸ்டான ரிவ்யூக்கள் தமிழ்நாட்டிலே கொஞ்சம் அதிகமாக வந்தது. விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் படத்தை கொண்டாடினாலும், இன்னொரு பக்கம் இந்த படத்துக்கான கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களை பார்க்க முடிஞ்சது. படத்தில் லாஜிக் இல்லை, அது இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம்மும் சரி, பாடல்களும் சரி ரொம்பவும் சுமாராக இருந்தது அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. இதையும் தாண்டி தமிழ்நாட்டில் படத்தை 10 பேர் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. ஆனால் மற்ற மாநிலங்களில் கோட் திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இதுக்கு காரணம் சிஎஸ்கே, அதாவது இந்த பக்கம் சிஎஸ்கே, தோனி இந்த மாதிரியான விஷயங்களை காமிச்சதும் ஒரு காரணம் அப்படின்னு படக்குள்ளேயே கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு நிலையில் இந்த திரைப்படம் இப்போ 450 கோடிக்கும் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் அதில் 200 கோடியை தாண்டி இருக்குது. ஸோ 1000 கோடி அப்படின்றது கண்டிப்பாக அது முடியாத ஒரு விஷயம். 500 கோடியாவது தாண்டுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ அடுத்தடுத்த வாரங்களில் படங்கள் நிறைய ரிலீஸ் ஆயிடுச்சு. கோட் திரைப்படத்துக்கான தேட்டரும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் போன வாரம் ரிலீஸ் ஆன நிறைய படங்கள், 7 தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதில் ரப்பர் பந்து திரைப்படம் இந்த வருடத்தினுடைய தமிழில் வெளியான சிறந்த தமிழ் படம் அப்படின்னு ரசிகர்களால் கொண்டாடப்படுது. அந்த படத்துக்கான தேட்டர் எண்ணிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சிட்டு இருக்கு. இந்த நிலையில் கோட் திரைப்படம் 500 கோடி வசூல் பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் எங்கே நிலுது. இன்னொரு பக்கம் இந்த படத்துக்கு வெற்றி விழா இவங்க கொண்டாடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த படத்துக்கு ஆடியோ லான்ச்சும் நடக்கல. ஏன் இதுக்கு முன்னாடி வந்த லியோ படத்துக்குமே ஆடியோ லான்ச் நடத்தல, டேரெக்டாக சக்ஸஸ் பீட் தான் கொண்டாடினாங்க. அதை தொடர்ந்து இந்த படத்துக்குமே கடைசி நேரத்தில் ஆடியோ லான்ச்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி படக்குழு அறிவிச்சாங்க. ஸோ அதை தொடர்ந்து சரி சக்ஸஸ் மீட்டாவது இந்த படத்துக்கு நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம், அதாவது அக்டோபர் 27ஆம் தேதி நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய முதல் மாநாடும் விக்கிரவாண்டியில் பிரம்மாண்டமாக நடக்க இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் அதுக்கும் இருக்கும். இதுக்கு நடுவில் இந்த படத்துக்கு சக்ஸஸ் மீட் கொண்டாடுவாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஆனால் நடிகர் விஜய் இதுக்கு ஓகே சொன்னால் மட்டும்தான் இந்த ஒரு சக்ஸஸ் மீட் நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. எப்படின்னா, விஜய் அவர்கள் இப்போ அரசியல் பக்கம் கொஞ்சம் பிஸியாக இருக்கார். தன்னுடைய அடுத்த படத்துக்கான இதுலேயும் கொஞ்சம் அவர் மும்முரமாக ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் இப்போ கணக்கில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோட் படத்துக்கான சக்ஸஸ் மீட் கொஞ்சம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் கோடம்பாக்கத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த படத்துக்கான வெற்றி விழா கொண்டாடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ இந்த கோட் திரைப்படம் இப்போ 450 கோடி கிட்ட அதிகமாக கலெக்ட் பண்ணிக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இந்த படம் 500 கோடியை தாண்டுமா இல்லையா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.